வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான டிஃபன் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா காலையிலைக்கும் டிஃபனுக்கு வச்சு சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ஈவினிங் பசங்களுக்கு டீ காஃபியோட வச்சு கொடுக்கலாம். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. நம்மளோட சேனலில் குழம்பு மிளகாய் தூள், ரசப்பொடி, சாம்பார் பொடி, கரம் மசால் பொடி, இட்லி பொடி, மட்டன் மசாலா, இது எல்லாமே நல்ல சுகாதாரமான முறையில் நல்ல தரமான பொருட்களை வச்சு நானே என்னுடைய கைப்பட என்னுடைய கண் பார்வையில் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே அரைச்சி பொடி பண்ணி உங்களுக்காக நான் தரேன். உங்களுக்கு வேணுன்றவங்க வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு தரேன். நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்க, நம்ம வீட்டு இட்லி இன்ஸ்டன்ட் மாவு, ரெடிமேட் இட்லி மாவு இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம உளுந்தம்பருப்புலாம் கலக்கலை, வெறும் அரிசி மட்டும்தான் போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம். அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் ரவை பதத்துக்கு அடுத்த பதத்தில் இருக்கும். இந்த மாதிரி மாவில் நம்ம வந்து உப்பு உருண்டை செஞ்சோம்னா நல்ல மெத்தனும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்ம வெங்காயம் இதெல்லாம் வந்து தாளிச்சிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனோட கம்மியாக, அதாவது 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். 1/4 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு இதுவும் போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். 2 பச்சை மிளகாயில் இருக்க விதையை எடுத்துங்க, எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 1 இன்ச் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் உங்களோட விருப்பத்தை பொறுத்து. பாருங்க, இந்த உப்பு உருண்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பையை போட்டுடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ பாருங்க, நான் இதில் வந்து 1 கப் அளவுக்கு நம்ம வந்து மாவு எடுக்க போகிறோம். அப்படிங்கிறதுனால 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதிலே 1 கப் அளவுக்கு இன்ஸ்டன்ட் இட்லி மாவை எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாவு வந்து இந்த பதத்துக்கு நம்ம வந்து மிஷினில் கொடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்க, தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாவை இதில் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், நீங்கள் பல்லாவும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி துருவியும் போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக. நல்ல மாவு வந்து நல்லா உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் தேங்காய், கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆறட்டும், ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ எடுத்துடலாம் இதை. பாருங்க, இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இட்லி பானை மூடி வச்சு மூடிடலாம். அதுக்குள்ளே இதுக்கு வந்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்க, உப்பு உருண்டைக்கு மாவு ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம், உங்களுக்கு வேணுன்ற சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்ன சின்னதாகவும் பிடிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா இவ்வளோ பெரிய சைஸும் பிடிச்சிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க, இல்லை கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சிக்கலாம். இதை உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த மாவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து கொழுக்கட்டை மாதிரியும் நீங்கள் பிடிச்சி வைக்கலாம். உப்பு கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதையும் இந்த மாதிரி செய்யலாம். ரொம்ப மெத்துன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இதை வந்து இந்த பானைக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இட்லி கொப்பரை மூடியை வச்சு மூடிடலாம். இட்லி எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வேக வைப்பீங்களோ அதே டைமிங்கில் உங்களுக்கு வெந்துடும். இது வந்து ஒரு 8 நிமிஷத்தில் இதை எடுத்துடலாம். இப்போ உருண்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம் நல்லா வெந்துருச்சான்ட்டு. பாருங்கள் நல்லா
சாஃப்டாக வெந்துருச்சு, எதுவுமே ஒட்டலை. இப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்து இப்போ எப்படி பரிமாறலாங்கிறத பார்ப்போம். பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். தண்ணி தெளிச்சிட்டோம்னா பாருங்க, இந்த மாதிரி நல்ல சட்னி ஒன்று செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்ல பூ மாதிரி வந்துருச்சு பாருங்க. இதே மாதிரி ஒரு உப்புருண்டையை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.